பிரான்ஸ் நாட்டில் இரண்டாம் சுற்று நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் துணை தூதரகங்களிலும் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் விறுவிறுப்புடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 577 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கான முதல் சுற்று தேர்தலில் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் அதிக சதவீத வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்தது. இடதுசாரி கட்சிகள் இரண்டாவது இடத்தையும் ஆளும் மையவாத கட்சி மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. ஒரு கோடியே 10 லட்சம் வாக்கு பெற்றிருக்கிறார்கள் வலதுசாரி தீவிர கட்சிகள். அதாவது குறிப்பாக 2002 வெறும் 25 லட்சம் எடுத்த இந்த கட்சி இன்று 1 கோடியே 10 லட்சம் எடுத்திருக்கின்றது. ஆகையால் இது ஒரு பெரிய மாற்றத்தை, குழப்பத்தை கொண்டு வந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. முதல் சுற்றில் 12.5% வாக்குகள் பெற்ற வேட்பாளர் மட்டுமே இரண்டாவது சுற்றில் போட்டியிட முடியும். 76 தொகுதிகளில் முதலிடம் பிடித்த வேட்பாளர் மட்டுமே 12.5% வாக்குகள் பெற்றதால் அவர்கள் நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி இரண்டாம் சுற்று தேர்தலில் 501 தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றன. இந்தியா உள்ளிட்ட 42 ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கும் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்தியாவில் டெல்லி, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் உள்ள தூதரகங்களில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் உள்ள துணை தூதரகத்திலும் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கினை பதிவு செய்தனர். Second round of parliamentary elections in France. At the Consulate General in Pondicherry, we hold a polling station. We'll be holding 4 polling stations all day long, one in Chennai, one in Karikal and 2 in Pondicherry. We are expecting 4,550 electors register on the consular vote list. 2 பேர்ல இன்னொருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மேடம் ஒருத்தவங்க வர்றதுனால இப்போ அவங்க தான் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கெடுபிடியாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்தது இன்னொருத்தர் அது இடதுசாலி வடதுசாலின்னுவாங்களா, அதுமாரி இடது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தாருன்னா சில இதெல்லாம் கொஞ்சம் கடுமைப்படுத்தினாலும் சில சலுகைகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வலதுசாரி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தனியார் மயமாக்கல், வெளிநாட்டினருக்கு குடியுரிமை உள்ளிட்ட பிரச்சினைகள் எழும் என்பதால் இடதுசாரி மற்றும் ஆளும் மையவாத கட்சிகள் கைகோத்துள்ளன. வாக்குகள் பிரியாமல் தடுக்கும் வகையில் தங்களது கட்சிகளை சேர்ந்த 228 வேட்பாளர்களை வாபஸ் பெறச் செய்துள்ளனர். மொத்தமாக 228 வேட்பாளர்கள் வாபஸ் செய்திருக்கிறார்கள். யாருக்கு என்றால் இந்த வலதுசாரி தீவிர கொள்கை கொண்டவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்ற எண்ணத்தில் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் விதத்தில் செய்துள்ளார்கள். இதனால் இன்றைய வாக்குப்பதிவு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இன்றிரவே வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளதால் நாளைக்குள் யார் பிரான்ஸ் நாட்டில் ஆட்சி அமைக்க உள்ளார்கள் என்பது தெரியவரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரஹ்மான்.